இன்றைய தியானம். இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். நீதிமொழிகள் 23:5. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சாலமோன் ஞானி 700 + 300 வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு திருமணம் செய்து கொண்டவர். ஆனால் நிறைய காரியங்களை இந்த நீதிமொழிகள் பிரசங்கி அதில் நமக்கு ஆலோசனையாக எழுதி வச்சிருக்கிறார். இந்த 23ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே அப்படின்னு எழுதிட்டு 5ஆம் வசனத்தில் இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். இந்த வார்த்தையை படித்த போது என் உள்ளத்தில், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் கூட இல்லாமற் போகும் பொருள்கள் மேலே சில வேளையில் எங்கள் கண்களை நாங்கள் பறக்க விடுறோம். ஆனால் ஏசப்பா, வார்த்தையை படிக்கும்பொழுது வேண்டாம், அது மேலெல்லாம் எங்கள் கண்களை நாங்கள் பறக்க விடக்கூடாதுன்னு நாங்கள் எச்சரிக்கப்படுறோம். ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் எங்கள் கண்களை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் மேலே எங்கள் கண்கள் பதிச்சிருங்கன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். 119ஆம் சங்கீதம் 36-37 வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், என் இருதயம் பொருள் ஆசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். என் கண்களை எதுக்கு விலக்கணும்? மாயையை பார்க்கக்கூடாது. மாயையை பாராதபடி என் கண்களை விலக்கும். ஆண்டவரே, என் இருதயம் பொருள் ஆசையை சார்ந்து போகவே கூடாது. உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். தாவீதை போல நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிப்பார். அவருடைய வழிகளில், அவருடைய வார்த்தையில் நம்மை உயிர்ப்பிப்பார். யோவான் நிருபத்தில் எழுதும்பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதனால தான் மிக தெளிவாக இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அதை ஞாபகப்படுத்துகிறார். ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அப்போ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதா கிட்டிருந்து வரல. அது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அதன் மேல் என் கண்களை நான் பறக்க விடக்கூடாது. ஆண்டவரே, என் கண்களை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலேயும் சாலமோன் எழுதும் பொழுது, செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ. செல்வம் என்றைக்கும் நிலையாது. அதை நம்ம யாருடைய லைஃப்பில் ரொம்ப அப்படியே நிறைவேறினதை பார்க்குறோன்னு சொன்னால், யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14-17 வரை உள்ள வசனத்தை படித்தோன்னு சொன்னால், யோபுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறிச்சு. அந்த யோபு யாருன்னு யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தவன். ஆனால் என்ன நடந்துச்சு? 14 ஒருவன் ஓடி வந்து சொல்கிறான், எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகளின் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்கள் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன்றான். 16ஆம் வசனம், இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடு வேலையாட்கள் எல்லாத்தையும் சுட்டெறி போட்டுச்சு. நான் ஒருத்த மாத்திரம் தப்பிட்டேன், அதை உங்களுக்கு அறிவிக்கும்படி சொல்ல வந்திருக்கேன். 17ஆம் வசனம், இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்தான். கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்கள் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி இதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இப்படி அவன் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தான்னு எதுவுமே நிலை இல்லைங்க. பணம், பொருள், ஆஸ்தி எல்லாமே நிலையானதுன்னு சொல்ல முடியாது. சங்கீதக்காரனாகிய தாவீது 39ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் எழுதும்பொழுது, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான்னு எழுதுகிறார். உண்மையிலே எல்லாமே நிலையானதுன்னு சொல்ல முடியாது பிரியமானவர்களே.
எதுவுமே நிலை கிடையாது. எல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போகும். ஆனால் உண்மையாகவே நம்ம கண்கள் இரட்சகராக இயேசுவின் மேல் பதித்து வைப்போமானால், அவரை பார்த்து கொண்டிருப்போமானால், மத்திய ஆகாயத்திலே மணவாளன் வரும்பொழுது அவரை எதிர்கொண்டு செல்லுகிற மணவாட்டிகளாய் செல்ல முடியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இந்த பூமியில எதை சேர்த்து வச்சாலும் அதெல்லாம் ஒரு நாள் அரிச்சு போட்டுரும். ஆம்பிரியமானவளே, பூச்சி துரு கெடுத்து போட்டுரும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவாங்க. ஆனால் பரலோகத்தில் நம்ம சேர்த்து வச்சோம்னா பொக்கிஷத்தை, அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்போ நம்ம கண்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் வேண்டாம் பிரியமானவளே. அதன் மேலே நம்ம சாயாதபடிக்கு நம்முடைய கண்களை கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் அர்ப்பணித்து செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நீதிமொழிகள் 23:5 இல்லாமற் போகும் பொருள் மேல் எங்கள் கண்களை பறக்க விடாதபடிக்கு, என் தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் மேல், உம்முடைய சாட்சிகள் மேல் எங்கள் கண்களை பதிய வைக்கும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மாயை நாங்கள் ஒருவரும் பார்த்திடாதபடிக்கு எங்கள் கண்களை விலக்குவீராக, உமது வழிகளில் எங்களை உயிர்ப்பிப்பீராக. ராஜா, 1 யோவான் 2:16 நாங்கள் வாசித்தது போல எங்கள் கண்கள் ஆண்டவரே மாம்சத்தின் மேலே, எங்கள் கண்கள் பொருட்கள் மேலே பதியாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும். மாம்சத்தின் இச்சைக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும், கண்களின் இச்சைக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, விலக்கி காத்துக்கொள்ளும் அப்பா. ஜீவனத்தின் பெருமைக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க உதவி செய்வீராக. இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தின் மேல் எங்கள் கண்களை பறக்க விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.